ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்கமிங்கில் வர அப்டேட்டை பற்றியும், அதுவும் இல்லாமல் புதுசாக வரப்போகிற ஒரு கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோகோ ஸ்டோரி ஈவெண்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மோகோ ஸ்டோரி ஈவெண்ட்டில் 2 விதமான அனிமி விட்டுருக்காங்க. 2 விதமான அனிமி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்குறப்ப நமக்கு வந்து அந்த ஸ்கேட் போர்டுக்கு பதிலாக வர்றது, நம்ம வந்து ஒரு லாபிக்குள்ளே போகிறப்ப நம்மளை இன்ட்ரோ பண்ணுறப்ப வர்றது, ஸோ அது மாதிரி இருக்கப்போ வர்றது தான் இந்த 2 அனிமியும் இருக்குது. இந்த 2 அனிமி விட்டுருக்காங்க. இந்த 2 அனிமி பார்த்திங்கன்னா 19 டைமண்டில் ஸ்டார்ட் பண்ணி 599 டைமண்ட்ஸ் வரைக்கும் ஸ்பின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 2 அனிமியுமே கிடச்சிரும் நமக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வர 17ஆம் தேதி வர பேரடாக்ஸ் ரிங் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேரடாக்ஸ் ரிங் ஈவெண்ட்டில் என்ன தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டானா ஸ்கின்ஸ் தர்றாங்க, அப்புறம் ஒரு எமௌண்ட் தராங்க. அந்த எமௌண்ட் வந்து லெஜெண்டரி பேரடாக்ஸ் எமௌண்ட்னு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிங் ஈவெண்ட் வரப்போகுது. வர 20ஆம் தேதி ஹைப்பர் புக்கோட இன்னொரு ரிங் ஈவெண்ட் வர இருக்குது. அந்த ரிங் ஈவெண்ட்டில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் புக் மட்டும் அதுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம டோக்கன்ஸ் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ரிங் ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சல் டோக்கன் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்ததையும் இதுலேயே ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரிங் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்திருக்கு. அஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 20 டைமண்டும் 10 ஸ்பின்னுக்கு வந்து 200 டைமண்டும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 200 டைமண்ட் சுற்றினா கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவ்வளோதான். நம்மள்ட்ட டைமண்ட்ஸ் பிடுங்குற ஈவெண்ட்ஸ் இதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அப்கமிங்கில் வரப்போகிற இன்னொரு கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். அது நம்ம எம்எஸ்டி. அந்த கேரக்டர் தான் இப்போ கேமுக்குள்ளே வரப்போகுது. அது தலைன்ற கேம் நேமில் தான் விடுறேன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த வருஷம் 7th ஆனிவர்சரிக்காக வந்து இந்த எம்எஸ்டின்ற கேரக்டரை விடுறாங்க. அப்புறம் என்ன, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த மூமெண்ட் தான் இருக்கும். நம்பர் 7னாலே அது வந்து நம்ம தலை தோனி தான். ஸோ அதனால் எம்எஸ்டியோட ஒரு கொலாபரேட் பண்ணி இப்போ ஒரு கேரக்டர் அவரோட நேமில் வந்து ஒரு எம்எஸ்டி கேரக்டர் ஒன்று வரப்போகுது. இந்த ஒரு 7th ஆனிவர்சரிக்கு இந்த ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரீயாக தர்ற மாதிரி பேசியிருக்காங்க. என்ன, ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் இது மாதிரி ஒரு எமௌண்ட்ஸ்லாம் வர்றதுக்காக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இதோட ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் அது மாதிரி ஒரு எமௌண்ட்ஸ் கூட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து வரப்போகிற அடுத்த ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரடாக்ஸ் ஈவெண்ட். இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமௌண்ட் ஒன்று தர்றாங்க. இந்த ஈவெண்ட்டில் அந்த எமௌண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஈவெண்ட். இன்னொரு ஈவெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயலட் கலரில் ஒரு டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டப்பாவும் அந்த கோல்டன் கலர் டப்பா, இந்த 2 சைடு இருக்கிறத வந்து நம்ம வந்து ஈவெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ணணும். அந்த ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணுறது மூலமாக கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த 100, 200, 500 இந்த 500 இது வரைக்கும் வந்துட்டோம்னா நமக்கு அந்த ஒரு எமௌண்ட்டும் ஒரு ஸ்பேர்ஸ் கன், அந்த கன்னும் ஸ்கின்னும் தர்றாங்க. எப்பவும் போலயே டெய்லி லாகின் ரிவார்ட்ஸ் அது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெப் ஈவெண்ட்ஸ். இந்த வெப் ஈவெண்ட்ஸும் அடுத்தடுத்து வந்துக்க போகுது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் புதுசாக இல்லை, இந்த மாதிரி வெப் ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த மந்த் ஃபுல்லாகவே இந்த பேரடாக்ஸ் ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.